பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சாப்பாடு இருந்தது, கொஞ்சம் எலும்போடு போட்டு இப்போ பாருங்கள் இந்த நாய்க்குட்டி வந்திருக்கு. கொஞ்சம் சாப்பாடு போட்டுடலாம். இதுக்குன்னே ஒரு குண்டா வச்சுருக்குறோம், பிளாஸ்டிக் குண்டா. சாப்பிடு. பாருங்கள், குட்டி போட்ட நாயாட்டு பால் கொடுத்தாலும் வயிறெல்லாம் ஒட்டி போய் கிடக்குது. அதனால சரி சாதம் கொஞ்சம் கறி குழம்போட போட்டால் சாப்பிட அப்படின்னு பாருங்கள். எலும்பு கடிக்கிட்டு பாருங்கள், கருக்கு முறுக்குங்க. இதுகளுக்கு மட்டும் பல் ஷார்ப்பாக இருக்க மாட்டேங்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட்டி போட்ட நாய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதம் வச்சுருங்க. ஏன்னா அது குட்டி வந்து பாலுக்காக இப்போ பால் இது கூட சாப்பிட்டா தான் பால் அதுக்கு இருக்கும். அதுக்காக வேண்டி குட்டிங்களுக்காகவே கொஞ்சம் சாப்பாடு வைக்கணும். அதனால் இன்றைக்கி மட்டன் எடுத்தோம். பாருங்கள், சிக்கனும் மட்டன் எடுத்தோம். அதனால் பாருங்கள் எலும்பெல்லாம் எப்படி கடிக்குதுன்னு. அதனால் கொஞ்சம் சாதமும் கொஞ்சம் குழம்பு ஊற்றி எலும்பெல்லாம் போட்டு கொண்டு வந்து போட்டுக்கிட்டா சாப்பிட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வீட்டு நாய் கிடையாது, வெளியில் சுற்றிட்டு இருந்த நாய் தான். பார்த்தேன், சரி கொஞ்சோண்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.